எபிசோட் 13 ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோடுல ஹீரோ வந்து அந்த வேல்டர் கூட நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி சண்டைலாம் போட்டிருப்பாளா அதை பற்றி தான் இப்போ சயின்டிஸ்ட் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி ட்ரைனிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு செமையா போகுது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலி ரேடன் கூட சண்டை போறதை விட இப்போ இவர் கூட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓ சார், வேல்டரோட அத்தாரிட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவரோட அத்தாரிட்டியா அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் பத்தி தானே பேசுறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவனோட அத்தாரிட்டி வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் சொல்றாங்களே. இதுக்கு சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா, எனக்கு எதிரே நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அடுத்த மூவ்மெண்ட் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு எப்படி இருக்கும். அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவான்னா, நம்மளோட பிரீத்திங் டெக்னிக்ல இருந்து ஹார்ட் பீட் வரைக்கும் எல்லாமே அவனால வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் தான் கேட்க முடியும். அதாவது அந்த 6 அறிவு 7ஆம் அறிவு ஓபன் பண்ணி நம்ம பண்ற சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணும்போது நம்ம அடுத்து என்ன மூவ் பண்ணுன்றத அவனால் ஈஸியா ஒரு செகண்டுக்கு முன்னாடி கெஸ் பண்ற முடியும். அதை வச்சு அவன் அதுக்கேற்ற மாதிரி டிஃபென்ஸ் போட்டுக்குவான். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்து முன்னாடி வந்து அங்க ஒரு டாட்ச் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு பஞ்ச் கொடுக்குற மாதிரி ஃபெயிண்ட் கொடுத்து கீழ இருந்து ஒரு அப்பர் கட் விடுவோம். அதை கரெக்டா கெஸ் பண்ணி ஒரு டாட்ச் பண்ணும்போது ஹீரோவால அதை நம்பவே முடியல. ஏன்னா லைட்னிங் ஸ்பீட்ல அது நடக்குது. இங்க இருக்கிற எல்லா மோஷனுக்கும், அதாவது எல்லா ஆக்ஷன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ரீ ஆக்குபைடு இது மாதிரி முன்னாடியே வந்து ஒரு ஆக்ஷன் தான் நடக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதான் என்னோட பவர்ன்ற மாதிரி சொல்லும்போது அது வந்து பயங்கர ஓவர் பவர்டா இருக்குன்ற மாதிரி சொல்ல, இல்ல ஓவர் பவர்லாம் கிடையாது, இதோட வீக்னஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல, யோ ஒரு நிமிஷம் இல்லையா, நீனே வீக்னஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா, நான் யார் எவருன்னு தெரியுமா, என்னால பிரச்சனை வச்சு என்ன பண்ணுவேன்ற மாதிரி சொல்லும்போது ஆக்சுவலி உனக்கு சொல்றதுக்கு 2 காரணங்கள் இருக்குன்ற மாதிரி அவன் சொல்றான். முதல் காரணம், ஒருவேளை நான் என்னோட வீக்னஸ் பத்தி சொன்னாலும் உன்ன மாதிரி ஜோபி கண்ணெல்லாம் வந்து என்ன அடிச்சிட முடியும்னு நினைச்சா, டேய் நான் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறானா. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, பிரின்சஸ் வந்து இங்க இருக்காங்களே அவங்களோட நைட்டா நான் வந்து உன்னை பார்க்குறேன், அதாவது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பர்சன், ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து நீ தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியா, நிறைய ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா. என்னால் ஹைனஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியும், அதாவது ராஜாவோட தான் சப்போர்ட் பண்ண முடியும். ராஜா வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியும். பிரின்சஸ்க்கு டேரெக்டாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஒருவேளை ஒரு சுச்சுவேஷன் வந்து நிச்சயக்கோங்க, ஒரு ராஜா சேவ் பண்ணுமா பிரின்சஸ் சேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம நான் ராஜாவை தான் சேவ் பண்ணுவேன். இப்போ உனக்கு புரியுது இல்லையா, அந்த சுச்சுவேஷனில் என் கூட சண்டை போட வந்தாக்கா அப்போ இந்த உனக்கு தேவைப்படலாம், அதனால தாங்க நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே அதுக்கான வீக்னஸ் என்ன தெரியுமா, நான் ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணாக்கா அவன் என்ன மூவ்மெண்ட் பண்ணுறன்றது நம்ம ஹீரோவால், அதாவது வேல்டரால அதை ஈஸியாக வந்து கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் மெஷர் கொடுக்க முடியும். ஆனால் இது ஒரு 4-5 பேர் ஃபைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனால் சரியாக ஃபோக்கஸ் இருக்க முடியாது. அதே மாதிரி ட்ராப் செட் பண்ணுறது, ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது இன்னொருத்த பின்னாடி முதலில் குத்துறது, இந்த மாதிரி ட்ரிக்ஸை பயன்படுத்தும் போது இவனை டிஃபீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புதிய மாதிரி சொல்லணும்னா, இவனை பவரை வச்சு ஸ்ட்ரென்த் வச்சு மட்டும் நம்ம வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 1000 பேர் சுத்து போட்டு அடிக்கிறது, அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய ஆர்டிலரிஸ் வச்சு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி ஏகப்பட்ட ஃபோர்ஸ் ப்ரெஷர்லாம் போட்டோம்னா இவனை டிஃபீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பவரை ஆஃப் ஆன் பண்ணலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறப்பல, ஒரு வேலை நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவரை ஆஃப் பண்ணுற போல ஒரு ஸ்விட்ச் மாதிரி அதை அவன் ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணனால தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காப்ல. ஸோ அந்த பவர் ஆஃப் பண்ணிட்டு அவன் தாராளமாக ஃபைட் பண்ணலாம் நார்மலாக. இவன் பாடியை பலதரப்பட்ட இடத்துல வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பான் போல, எக்ஸ்ட்ரீமான கோல்டு, ஹீட்டு, பெயின், ஏன் பாய்சனில் கூட ட்ரெயின் பண்ணியிருக்கான். அதனால முக்கால்வாசி இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு பாய்சனும் இந்த பையன் மேலே ஒர்க் ஆகாது போல. இப்போ இல்லை ட்ரெயின் பண்ணுவாங்களாப்பா அப்படின்ற பார்த்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்ல. இவ்வளோ கவுண்டர் மெஷர் சொன்னீங்க, இவ்வளோ வீக்னஸ் சொன்னீங்க, ஆனால் அதெல்லாம் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்லி என்ன ப்ரோஜனம், என்னால் எப்படி உங்களை டிஃபீட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இது போஷி கிடையாதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, தம்பி நான் என்னோட வீக்னஸ் சொல்றது நீ என்னை டிஃபீட் பண்ணுன்றதுக்காக கிடையாது. நாளைக்கு ஒரு சண்டை வரும்போது என்னை வந்து கூட சேர்ந்து சண்டை போட்டு என்னை காப்பாற்றணும் அப்படின்னா என்னோட காம்ரேடுக்கு என்னை பற்றின வீக்னஸ் தெரியணும் இல்லையா. அதாவது நாளைக்கு ஒரு வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இவர் ஹைப்பர் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுறாருன்னா சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க, இவர் முதுகுல குத்த ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவங்களை காப்பாற்றலாம்ல. அதாவது இவரோட வீக்னஸ் தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ சண்டை போடலாம். அதுக்காக தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதை பற்றி நம்ம ஹீரோ பேசி முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி சயின்டிஸ்ட் இல்லை, ஐயோ அது ரொம்ப மோசமான எபிலிட்டிங்க, என்னை போட்டு சாத்துன்னு சாத்தினாப்புல எவ்வளோ அடி வாங்கணும் தெரியுமா, அடிச்ச அடி இல்லை இங்கே பாருங்க என்னோட கைக்குள்ள பார்த்தாலே தெரியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே மேட்ருன்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. இதனால வரைக்கும் இவங்களை சுற்றி வந்து எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் ரொம்ப நாளைக்கு அந்த அதெல்லாம் கழிச்சிட்டு இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி வரும்னு சொல்ல பற்றிலாம் அந்த மாதிரி இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அவங்க மூஞ்சே மாறிடுது. அப்போ நம்ம ஹீரோ என்னன்ற மாதிரி கேட்க, அவங்க நடந்த எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்களுக்கெல்லாம் சொல்ல சைலண்டாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னேன், நான் வந்து ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கேன், என்னை பற்றி கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. எதுவும் நடக்காது, எல்லாமே நல்லதாக தான் போகும், நல்லதே நடக்கும், நல்லதே பாருங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவன் கை பிடிச்சிட்டு போகையில் அன்னைக்கு ராத்திரி ஒரு நார்மலான கான்வர்சேஷனாக அது முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ராத்திரி திருப்பியோ நம்ம ஹீரோ வந்து எப்பயும் போல வேல்டர் கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து 100 பில்லியன் டைம் கூட சண்டை போட்டானாமா, அதாவது அத்தனை வாட்டி சண்டை போட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அத்தனை வாட்டி சண்டை போட்டு இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஸ்கிராட்ச் மட்டும் தான் அவன் ஏற்படுத்தியிருப்பான், அதுக்கு மேலே எதுவுமே பண்ணிருக்க முடியாது. பரவாயில்லப்பா, இந்த 10 நாள் என் மேலே சின்ன ஸ்கிராட்ச் ஏற்படுத்தணும் இல்லையா, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா, அது பெரிய அச்சீவ்மெண்ட் ரப்பர் சொல்றாப்ல. ஹீரோக்கு பார்த்து அது அச்சீவ்மெண்ட் மாதிரி தெரியல, ஏன்னா எல்லா வாட்டியும் அதை திருப்படி வாங்கிட்டு இருக்காப்ல. அண்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சப்பா, அந்த மானா எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைலா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குதுப்பா. என்னது டிமானிக் எனர்ஜியை மானாவையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு மொமெண்ட்டை வந்து பயங்கரமான பஸ்ட் ஏற்படுத்தல. அந்த பவரை பார்க்கும்போது எனக்கு அதை லேர்ன் பண்ண தோணுது. அதுவும் அந்த பர்பிள் எனர்ஜி இருக்கு பார்த்தா நோபிளஸ்னு சொல்றியா, அது எனக்கு கற்றுக்கணும்னு தோணுதுப்பா. ஆனால் உன்ன மாதிரி பாடி எல்லாருக்கும் கிடையாது. ஹியூமன்ஸால் டிமானிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோஇன்சிடென்ட்ஸ், லக்கு இதெல்லாம் சேர்ந்து உன்னோட பாடியை ஒரு மாதிரி வித்தியாசமாக
எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே நடக்காது. ஒரு மிகப்பெரிய லக் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. எங்கேயோ மச்சம் இருக்குன்னு. திடுதிப்புன்னு அப்பன்னு பார்த்தா டமால் டிமால் சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோஷன் அந்த கேஸ்டலுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்போ உடனே வந்து ஒரு கேஸ்டலோட மெஜஸ்டிக் ரூம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு அவர் காப்பாத்துறன்ற மாதிரி கிளம்பையில நானும் கூட வரேன் ஹீரோ சொல்லுவானா, இல்ல உனக்கு நான் கொடுத்த வேலையை மறந்துட்டியா, நீ போயிட்டு பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ அந்த பக்கம் அமிச்சு அவரு ராஜா ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த ரூமுக்கு 2 பேரும் ஸ்ப்ரெட் ஆகி போறாங்க. போய் நம்ம ஹீரோவும் செயின்டஸை காப்பாற்ற கூட்டு போகும்போது டே ஃப்ரிஷி ரேச்சல் இங்க என்னடா பண்றீங்கன்ற மாதிரி ஹீரோ இதில் பார்க்க உனக்கு முன்னாடி அந்த இடத்துல பாடுறா அது ஒரு வித்தியாசமான கிரீச்சரா இருக்குன்ற மாதிரி சொல்ல பார்த்தா அது ஒரு பொண்ண மாதிரி இருக்கு. ஆனா அது ஒரு டீமனோட பொண்ண மாதிரி இருக்கு. என்னடா இது சம்மந்தமே இல்லாம இருக்குன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. டீமன் எப்படி இது கேஸ்டலுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சந்தேகத்தரக்கூடிய கொஸ்டினா இருக்குது. ஏன்னா முதல் விஷயம் டீமன்ஸ் எதுக்காக இந்த இடத்தோட கேபிட்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டா வரணும், அதுவும் இந்த மாதிரி லூசுத்தரமான அட்டாக் எதுக்கு கொடுக்கணும், இங்க வந்து டீமன்ஸோட பாடி தான் நிறைய இருக்கு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய குத்து இருக்கு போல. இதை பத்தி நான் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி ஸ்ரீசங்கன்னு கிளம்போது செயின்டஸையும் போட்டுட்டு நம்மால் என்ன பண்றப்பனா சார் வேல்டரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பிக்கிறதுக்காக அந்த டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவோட ரூம் நோக்கி போகும்போது அந்த இடத்துல அந்த 4th பிரின்ஸ் இருக்கா இல்லையா, ஏக்கா ஏக்கா நீங்க சேஃபாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட பேசிட்டு இருக்கப்பல நான் சேஃப் தான் நீ சேஃபா உனக்கு என்ன ஆச்சு இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்ற மாதிரி கேட்கும்போது திடீர்னு டீமன்ஸ் நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கொலை ட்ரை பண்ணாங்க, நான் இருக்கிற சோல்ஜர்ஸ் பேரிட்டி எப்படியும் அவங்களை வந்து ரிப்பல் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். ஆனா இங்க பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருக்குது. இங்க ஒரு சில பேர் தான் இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரி வந்து ஏறமோனு சொல்லி சுத்திட்டு இருக்காதீங்க, இந்த கேஸ்டல பத்தி நல்லா தெரிஞ்சவனு கூட வாங்க, எங்க கூட வாங்க, நாம வந்து இங்க தப்பிச்சு போலான்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் ஓகேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ண. அப்ப ஹீரோ கையை பிடிச்சிட்டு வேணா ஒரு நிமிஷம் நீங்க சந்தேகமா இருக்கு, ஏன்னா மிஸ் ஆபிள்சன்னால ஒரு சின்ன டிமோனிக் எனர்ஜி கூட சென்ஸ் பண்ண முடியும். சோ டீமன்ஸ் இங்க அட்டாக் பண்ணியிருந்தா ஏன் ஆபிள்சன்னால அதை வந்து சென்ஸ் பண்ண முடியல, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்ற மாதிரி செயின்டஸ் பார்க்கும்போது 4th பிரின்ஸ் வந்து இது ஒரு டீமனோட அட்டாக்னு சொன்னாரு. ஆனா உண்மையாவே டீமன்ஸ் அட்டாக் பண்ணாங்களா, ஏன்னா இவ்வளவு பைத்தியக்காரத்தனமான பிளான்ஸ் டீமன்ஸ் கண்டிப்பா போட மாட்டாங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். வெளியால இருந்துகிட்டு தேவலாம இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதரா, இங்க ஒவ்வொரு செகண்டும் முக்கியமானது தான், இங்க தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா கடைசியில் எல்லாருமே செத்து போவோம் அப்படி இந்த 4th பிரின்ஸ் கத்திக்கிட்டே இருக்கையில எப்பா நீங்க வந்து அமைதியா இருங்க, நீங்க எதுக்காக பதட்டப்படுறீங்கன்றது எனக்கு புரியுது, ஆனா ரேஸ் வந்து அதாவது 4th பிரின்ஸ் வந்து என்னோட தம்பி தான், அதனால நான் ட்ரஸ்ட் பண்றேன், மேபி அவங்க மேஜிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணி அவங்களோட பிரசன்ஸ் சப்ரஸ் பண்ணிருக்கான், நமக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது, சோ இப்போதைக்கு அவனை நம்பி இந்த இடத்துல தப்பிச்சு போவோன்ற மாதிரி பேசிக்கிட்டே அவங்க மூஞ்சி மாறுற மாதிரியான எக்ஸ்பிரஷன் நம்ம காட்டுறாங்க. என்னன்னா அவங்க ஒரு டிமோனிக் எனர்ஜி சென்ஸ் பண்றாங்களா, ஆனா அது டிமோனிக் எனர்ஜின்னு எக்ஸாக்டா அவங்களால சொல்ல முடியல, ஏன்னா அந்த டைரக்ஷன்ல வருது அப்படின்ற மாதிரி கை காட்டிட்டு அவங்களுக்கு டிஃபரெண்டான ஃபீல் இருக்கிறதுக்கான காரணம் அது ஒரு நார்மலான டிமோனிக் எனர்ஜி இருந்தா பரவாயில்ல, அது சாதாரணமான டீமன் மாதிரி தெரியல, நம்ம ஹீரோ மாதிரி ஹாஃப் டிமன் ஹாஃப் ஹியூமன் 2 பவர் கலந்த மாதிரி இருக்கு. அங்க என்னவோ வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுங்கன்ற மாதிரி 4th பிரின்ஸ் சொல்லும்போது அந்த ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் டிமன் யார் தெரியுமா, வேற யாரும் இல்ல சார் வேல்டர் தான். மூஞ்செல்லாம் ரத்தத்தோட வெளியே வராப்ல, இது என்ன ட்விஸ்ட்னே தெரியல. அப்போ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை போட்டு உடைப்பானுங்க பாருங்க. சார் வேல்டர் வெளியே வந்து பிரின்சஸ் இங்க டேஞ்சர் தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருந்து ரத்தம் பீச்சுக்கு நடிச்சு துப்புனி கீழே வர அவங்க மூஞ்சில சேருமா, பின்னாடி இருக்க 4th பிரின்ஸ் வந்து உச்சு கொட்டுவான். அப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடுது இது எல்லாமே அந்த நாயோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சார் வேல்டரே வந்து டிமோனிக் எனர்ஜியை ஊத்துட்டான் போல. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. கேப்டன் நம்பேருக்கு எழுதி ஹெல்ப்பை வாங்கி இந்த 4th பிரின்ஸ் இருக்கா இல்லையா, அந்த பரதேசி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அவன் அப்பா அவன் தம்பி அவன் அண்ணன் எல்லாரையும் கொண்டு இருப்பான். கொண்டுட்டு இவனோட பேசிக்கான பிளான் என்னன்னா டீமன்ஸ் இந்த இடத்த அட்டாக் பண்ணாங்க, அந்த டீமன்ஸ் இங்க வரதுக்கான காரணம் இவங்க அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு செயின்டஸையும் கொண்டுட்டு இந்த இடத்துல இருக்கிற மொத்த பேர் அழிச்சு அவன் ராஜா ஆயிடலாம் கேப்டனை சம்பந்தப்பட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பான் போல. ராயல் கார்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கல டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வேல்டர் வந்துடும். வேல்டர் வந்து அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு நீங்க சேஃப் தானே என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது நான் சேஃப் தான், ஆனா பிரச்சனை என்னன்னா இங்க அண்ணனும் கொல்லப்பட்டாங்க, ஆமா நான் அவங்களோட சேம்பர்ஸ்ல ஆல்ரெடி போயிட்டேன், அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, இப்போதைக்கு நீங்களும் செயின்டஸ் மட்டும் தான் உயிரோடு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சேஃபா கூட்டு போறேன், நீங்க இந்த பின்னாடி போங்க பேட்டில் ஃபீல்டுக்குள்ள வராதீங்க, ராயல் பிளட் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதான் என்னோட வேலை அப்படின்னு அங்க இருக்க டீமன்ஸ் கூட சண்டை போடலான்னு சார் வேல்டர் யோசிச்சுட்டு இருக்கும்போது முதுகுல குத்துவாப்ல அந்த எச்சன் நாய். சார் நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணி தெரியும் சார்ன்ற மாதிரி கிட்ட வரா கிட்ட வராதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சஜாக்குன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து குட்டுவான். அவருக்கு பாய்சன் அப்படியே பரவ ஆரம்பிக்கும். அப்போ அவருக்கு ஒரு யோசனை என்னன்னா இந்த உலகத்துல எந்த பாய்சனாலையும் அவர் அஃபெக்ட் பண்ண முடியாது, அப்படின்னா அவன் என்ன பாய்சனை கொடுத்தான் அப்படின்னு யோசிக்கும் போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டிமோனிக் எனர்ஜி மனுஷங்களோட உடம்புக்குள்ள போட்டா அது 2 கொலைட் ஆகாம நம்மளோட உடம்பு பிளாஸ்ட் ஆகி மனுஷங்க இறந்து போவாங்களாமா. அப்பதான் நான் யோசிச்சு இந்த உலகத்தில் இருக்க முக்கவாசி பாய்சனுக்கு ஆம்னி போட்டா இருக்கு, நீ இந்த டிமோனிக் எனர்ஜி உள் செலுத்தினா இதனால அஃபெக்ட் ஆகி கண்டிப்பா இறந்து போவலையா நீ எந்த ஒரு லெஜெண்டா இருந்தாலும் அப்படின்னு இந்த பிளானை போட்டதே அந்த 4th பிரின்ஸ் தான். ஆக்சுவலி அவனுங்க அந்த ஐடியாவை காட்டன் தான் வந்து கொடுத்துருக்கும் போல. பட் இந்த இடத்துல வேல்டருக்கு குத்தி அவன் இந்த மாதிரி மாத்தி விட்டான் போல. இவன் மொத்தமா ராஜா ஆகணுன்றதுக்காக எல்லா இடங்களையும் பிளானை போட்டு இப்போ சார் வேல்டர் அவங்களோட ஒரே லெஜெண்டையும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்காப்ல. என்னது எல்லா பிளான் நீங்க தான் போட்டீங்களா, கேப்டன் கூட ஒன்று சேர்த்துட்டீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு பிரசன்ஸ் கூட அவன் ஃபீல் பண்ணிருக்க மாட்டாப்ல, அதாவது வேற எனர்ஜி பிரசன்ஸ். அப்போ இப்படி ராஜாவையும் அவனோட அண்ணனையும் வந்து கொண்டிருப்பான். ஒருவேளை இவனே வந்து கொண்டுட்டான் போல போயிட்டு, அது எப்படின்லாம் தெரியல. ஆனா இவங்களுக்கு தெரியாம இது செம்மையா பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டீமன்ஸ் அந்த இடத்துல சண்டை போட்ட மாதிரி காமிச்சாங்க, ஆனா டிமோனிக் எனர்ஜி கிடையாது. அண்ட் இவங்க ராஜாவையும் அந்த ஃபர்ஸ்ட் பிடிச்சு கொண்டிருக்காங்க, அது யார் கொண்டாங்கன்னு தெரியல. இதுல அந்த கேட்டன் நம்பர்ல இருந்து ஒரு 3 பேர் பின்னாடி வந்து நிக்கிறானுங்க இல்லையா, அவனுங்க உள்ள பொண்ணு சண்டை போடலாமன்ற மாதிரி சிக்கும்போது வேணான்ற மாதிரி சொல்றான். இது ஒட்டுமொத்தமா பிரின்ஸே பண்ணட்டும், ஏன்னா அவன் பண்ண
பண்ணாதான் இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் எதுவும் வராது, அவர் ராஜாவா மாறிடுவான்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல பிளான்ஸ் ரிவீல் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா கேட்டன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். கேட்டன் ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்த் பிரின்ஸுக்கு ஐடியா கொடுத்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்கானுங்க போல. மொத்த வேலையை வந்து பார்த்துருக்கான். அதனால தான் அவங்களால வித்தியாசமான எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியல. ஏன்னா இவ எல்லாத்தையும் முடிச்ச பிறகு தான் அவனுங்களே அப்பியர் ஆயிருக்கானுங்க. அப்போ பின்னாடி இருக்க சோல்ஜர்ஸ் வந்து உங்க அக்காவும் அந்த சாய் ஹின்ஸுக்கும் வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது முதல்ல வேலரை முடிக்கலாம், அதுக்கப்புறம் அவங்கள போய் முடிக்கலாம், நீங்க முதல்ல போனீங்கன்னா அவ சந்தேகப்படுவா, அதனால நானே போய் பேசுறேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சார் வேலர் அங்கே தப்பிச்சு ஓடுவாரு. அங்கே தப்பிச்சவர் தான் இப்போ கரண்ட்ல அப்பியர் ஆகி நம்ம பிரின்சஸ் வந்து வார்ன் பண்ணி விட்டுருப்பாப்ல இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புரியுது. என்னதான் சார் வேலர் ஒரு லெஜெண்டா இருந்தாலும் அவன் கடைசியில் பார்த்தா ஒரு ஹியூமன் தான். அவனுக்கு என்னதான் செம்ம பவர்ஃபுல்லான பாடி இருந்தாலுமே டிமோனிக் எனர்ஜியை வந்து தாங்குற அளவுக்கு வந்து நம்ம ஹீரோ மாதிரி அவனுக்கு லக்கு இல்லை போல. லக்கு கோயின்சிடென்ஸ் இதெல்லாம் கலக்கணும். இப்போ இதை நம்ம சயின்டிஸ்டால நம்பவே முடியல. அவங்க ஒரு மாதிரி வந்து ஒரு ஷாக்ல தான் இருக்காங்க. இது நீ பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு. எடுத்து நான் காரணமா? ஆமா, காட்டன் மாதிரி ஒரு பெரிய எம்பையர் கூட சண்டை போறதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன லூசா? அவளுங்க கூட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியுதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப பவர்ஃபுல். உன்னை காப்பாத்துறன்ற பேர்ல இந்த ஒட்டுமொத்த நாட்டை அழிக்கிறதுக்காக அப்பாவும் அண்ணனும் வந்து ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு என்னால் ஏத்துக்க முடியுது. நாம அவங்களுக்கு அடிப்பணிச்சு போனா மட்டும்தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். இதை பத்தி நீ கவலைப்படாதக்கா. ஏன்னா டீமன்ஸ் கூட சேர்ந்து இந்த இடத்த அழிக்க ட்ரை பண்ணது நீ தான். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சார் வேல்டர் மற்றவங்களுக்கு இறந்து போனாங்கன்னு நம்ம அப்பாவோட பெரியும் அண்ணனோட பெரியும் நான் கீழே இறக்கவே விட மாட்டேன். உன்னோட பேர் மட்டும் தான் போகும். ஒரு வழியா நீ ட்ரையட்டரா இருந்ததுனால உன்னை கொண்டு இந்த உலகத்தை காப்பாற்றதான் நான் பேர் வாங்கிக்க போறேன் அப்படின்னு கத்தி எடுத்து அவங்க கவை கொள்றதுக்கு அந்த பையன் ரெடி ஆயிட்டாப்ல. இதே ஸ்டோரியா அங்க இருக்க சோல்ஜர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அந்த விட்னஸஸ் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டான். இதனால இவன் மேல யாருக்கும் சந்தேகம் வருது, இவன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆட்சியும் செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஸோ இதுல இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். என்னன்னா காட்டன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறது இல்லையா, அப்போ இவங்களோட எம்பையர்ல இருக்க ஒரே ஒரு லெஜெண்ட் இழந்ததுனால மிலிட்டரியில வந்து பயங்கர வீக் ஆயிடுவாங்க. அதனால பிளட் அலைன்ஸ் வந்து மேரியட் கூட அவங்க உருவாக்குவாங்களாமா. அதுக்கு காம்பன்சேஷனா வந்து இங்க மிலிட்டரியில வந்து கொடுப்பாங்களாமா. அவங்க கூட வந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரி வச்சிருக்க போறாங்க போல. நம்மள மாதிரி சின்ன நாடுகளுக்கு இதுதான் பெஸ்டான ஆப்ஷன். இது பண்றது மூலியமா நம்ம நாடு சர்வைவ் ஆகும், நம்மளோட அந்த ரெஸ்பெக்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லும்போது, தம்பி ஒரு நிமிஷம் இல்லப்பா, நீ இந்த கான்வர்சேஷன் மேக் பண்ணிட்டு இருக்கல, அதுல நான் ஒரு சஜஷன் கொடுக்கலாமா? உண்மையுமே நீ சொல்றது கரெக்டாப்பா. ஏன்னா நான் வர வழியில இங்க ஏகப்பட்ட சிட்டிஸ் பார்த்தேன். அது எல்லாமே வந்து சிட்டிசன்ஸே வந்து சாவர ஸ்டேஜில் இருக்காங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பயங்கரமா டாக்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ மிலிட்டரி எடுத்துட்டு போயிட்டு பார்டர்ல வைக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா சார்ஜ் டாக்ஸ் எல்லாம் போடுவேன். ஆனா அந்த காசை கட்டுற அளவுக்கு இங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் சம்பாத்தியமும் கிடையாது. அதை பண்றதுக்கு பாதி மக்கள் உயிரிடவும் இல்லை. அப்போ நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது காமனர் பீப்புள் எப்படி சர்வே பண்ணாங்க? அவங்க எல்லாம் வந்து அநியமா இறந்து போக மாட்டாங்களா? ஆல்ரெடி காட்டனுக்கும் டார்சனுக்கும் வந்து ஒரு பயங்கரமான கேவலமான ரிலேஷன்ஷிப்னு கேள்விப்பட்டேன். இப்போ நீ காட்டன் கூட சேர்ந்துட்டனா டார்சன் கூட வார் வரும்போது நீங்க தானே அதுக்கு இடையில மாட்டிட்டு அடி வாங்குவீங்க. நீ சொல்றது சரியா இருந்தாலும் உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியாது. காட்டன் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க தெரியுமா? அவங்க நினைச்சா எங்களை தூசு மாதிரி அழிச்சு போட்டுருவாங்கன்ற மாதிரி அவன் லூசு மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்காப்ல. அவனுக்கு ஆக்சுவலா அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தி தெரியல. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ரெசிஸ்ட் பண்ணோம்னா நம்மளை கொன்றுவாங்க, அதனால அவங்களுக்கு அடிபணிச்சு போனோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வே பண்ணலாம். அதாவது அவன் உயிரை காப்பாத்திரன்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாரோட முதுகுலையும் குத்தி அவன் வந்து ஒட்டுமொத்த விஷயத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அங்க இருக்க ராயல் கார்ட்ஸ் அப்பியர் ஆயிடுறாங்க. பிரின்ஸும் பிரின்சஸும் சேஃபா இருக்காங்க. வாங்க வாங்க என்ன நினைச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இப்போ ஃபோர்த் பிரின்ஸ் மொத்த கதையை டெஸ்ட் பண்ணி விடுறாப்ல. என்ன கதைனா, அவன் டீமன் கூட வந்து பிளான போட்டு அப்பாவும் என்ன கொண்டுட்டா, அவளை கொண்டுறதா நான் இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா அவன் சயின்டிஸ்ட் மேல பிளேம் தூக்கி போடுறாப்ல. ஹீரோ அப்போ ஹேபிள்சனுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, நான் வேணா உங்களை தூக்கிட்டு தப்பிச்சு ஓடிடலாமா, இவனுக்குள்ள தேவையில்லாம எதுக்கு இப்ப சண்டை போட்டு இருக்கணும், நம்ம வந்து இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாப்ல. ஆனா அதுக்கு அவங்க டவுன்ல இருக்க மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க எவ்வளவு வந்து கொடூரமான ஸ்டேஜ் இருக்காங்க தெரியும் இல்ல. அப்போ பிஷப் டிரனோ வந்து அவங்களுக்கு காப்பாற்றும் போது அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, அந்த மக்களை காப்பாத்துங்க. அதாவது ஹீரோ மத்தவங்களும் மோசனரிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சீஃபுக்கு எப்பயோ தெரியும் போல. அவங்க வந்து வேற ஒரு மோட்டிவ்க்காக கூட வந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி போராடினாங்க. அவங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க, எங்களுக்காக உங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோஸை காப்பாற்றுறதுக்காக வந்து அப்படி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிஷப் வந்திருப்பாரு. உள்ள வந்து பெருசு சயின்டிஸ்டை பார்த்து அவங்களை காப்பாற்றி கூட்டு போயிருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டமான ஸ்டேஜிலுமே நம்மளை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட மக்கள் வந்து இன்னொரு கேவலமான ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அழிச்சிட்டு நான் ஒரு பிரின்ஸா இந்த இடத்துல சுத்திட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எனக்கு புரியுது நீங்க இந்த முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க இதை விட்டுட்டு பின்னாடி வாங்கன்ற மாதிரி சொல்ல. இல்ல, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்க பிரச்சனை, சிப்ளிங்ஸ்குள்ள இருக்க சண்டை நாங்களே தான் முடிச்சுக்கணும், இதுல வேற யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதனால இந்த இடத்துல நான் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி சில விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் யாருக்கு பின்னாடி ஒளிய போறது கிடையாது, என்னோட கன்விக்ஷனுக்காக நான் போராட போறேன், நான் நம்புற விஷயத்துக்காக நான் போராட போறேன் அப்படின்னு முதல் முறையா தனக்காக எழுந்து சண்டை போடுறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால மிஸ்டர் ஹின்சுக் என்ன வந்து காப்பாத்துங்க மீன்ஸ் நான் வந்து இவங்க கூட டியூவல் போடுற டைம்ல யாரும் சண்டை போட்டு இன்டர்ஃபியர் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஓகேன்ற மாதிரி சொல்றாப்ல. அப்போ வால் ஆஃப் ரேடியன்ஸ் சொல்லிட்டு சுத்தி பார்த்தீங்கன்னா வால் மாதிரி எழுப்பி விட்டுறாங்க அக்கா. ஏன்னா அதுக்குள்ள வந்து ஃபைட்ல யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ காட்டன் இன்வால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும், என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நான் இந்த ஊரை விட்டு போயிருப்பேன், என் உயிரை கூட தியாகம் பண்ணிருப்பேன் உனக்காக, நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு கேவலமான ரீசனுக்காக ஒன்னு நீ காப்பாத்தினுன்றதுக்காக அப்பாவே அண்ணன் நீ கொண்டுட்டு
விளையாட்டுல உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்ல எனது நீயா சண்டை போட உனக்கு தான் சண்டை போடவே தெரியாது அதெல்லாம் முன்னாடி காலம் அந்த சயின்டிஸ்ட் எப்போ இறந்து போயிட்டான் இப்போ நான் ஒரு புது மனுஷா வந்துட்டேன் இந்த இடத்துல உலகத்தை பார்த்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருந்தது நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைச்சது நான் வந்து காமன் நார்மலான விஷயம் நினைச்சேன் ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே வந்து அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணிருப்பாங்க அன்டில் அவங்க வெளியே போற வரைக்கும் அந்த சயின்டிஸ்ட்கான ஜேர்னில போவாங்க பார்த்தீங்களா பிஷப் கூட சொல்லியிருப்பாரு அப்போ போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கை வாழ்றதுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க நோபல்ஸோட வாழ்க்கைக்கும் போர் பீப்புளோட வாழ்க்கைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் தண்ணிக்கு பஞ்சம் தங்குற இடத்துக்கு பஞ்சம் சாகரத்துக்கு கூட பஞ்சம் தான் இப்படி எல்லாத்துக்குமே அந்த விஷயங்களை பார்த்து அவங்க சில விஷயங்களை சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதாவது அந்த கஷ்டத்திலுமே எல்லாரும் போராடி மேல வரணும் ட்ரை பண்றாங்க இல்லையா அப்படி கஷ்டத்துல இருக்கும்போது போராடி மேல வரணும்னு ட்ரை பண்றவங்களுக்கு அந்த இடத்துல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா அதை விட கேவலமான விஷயம் இருக்க முடியுது இப்ப இருக்கிற இஷ்யூ அது மாதிரி தான் வருஷ கணக்கில் படிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ஃபேமிலி செட்டில் பண்ண ட்ரை பண்ணும்போது வேலையா கிடைக்கலன்னா எப்படி இருக்கும் அந்த வேலையை பறிச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் கவர்மெண்ட் மேலே தான் நம்ம குறை சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட் டாக்ஸை போட்டு அவங்களுக்கு ஏற்ற அந்த வாழ்க்கையை வந்து அமைச்சு தர மாட்டாங்கன்னு நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் நிறைய பேர் போராட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த ஆசைகள் கடைசி வரைக்கும் நின்னாதான் போராடினாலும் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டாக்கா இங்க இருக்க பாதி பேர் வாழவே மாட்டாங்க ஸோ அந்த ஹோப்ன்ற ஒரு விஷயம் தான் இங்க இருக்க முக்கவாசி ஹியூமன்ஸை வாழ வச்சுட்டு இருக்குது அப்படியாப்பட்ட விஷயத்தை நீ பறிக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அவ்வளவு ஈஸியா பறிக்கிறதுக்கான ஒரு இதுவா இருக்கிறதா அந்த வார்ன்றது வாரை பார்க்காத பசங்களுக்கும் அமைதினா என்னன்னே தெரியாத பசங்களோட வாழ்க்கையும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா சின்ன பசங்கன்னா என்ன வேணும்னு கேட்பாங்க டாய்ஸ் வேணும் சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க ஆனா வாரை பார்த்த பசங்களை போய் கேளுங்க எனக்கு நல்ல சாப்பாடு வேணும் இழந்த என்னோட பேரண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இது மாதிரி ஒரு மோசமான விஷயம் இந்த உலகத்துல நடக்கவே முடியாது அதை சயின்டிஸ்ட் வந்து நேரில் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த வலி என்னன்றது தெரியும் அந்த மாதிரி யாரும் அந்த வலியை திரும்ப அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க ஒட்டுமொத்த உலகத்தையே மாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உன்னோட கத்தி ஈடு ரேஸ் நான் உன்னை ராஜாவை ஏத்துக்கவே மாட்டேன் நீ சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல உன்னால் ராஜா ஆக முடியும் அதுக்கு நீ என்ன கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சண்டே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ மற்றவங்களாம் ஸ்டாப் பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ அதனால நான் சண்டை போட தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாப்புல அப்போ பக்கத்துல நம்மளோட வேல்டர் இருக்காரு இல்லையா அவருக்கு லைட்டா பிரீத்திங் இருக்குது அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு லெஜெண்ட் இல்லையா ஸோ லைட்டா வந்து உயிர் இருக்குது போல காப்பாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் இது சிப்ளிங்ஸோட நடக்கிற ஃபைட்டு உள்ள எவனும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஏன்னா அவனுங்க ஆனாங்க அப்படின்னா இது ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறிடும் 2 நேஷன் வந்து சம்பந்தப்பட்ட மாதிரி ஆயிடும் அது வந்து பண்ணக்கூடாது அவனுங்களுக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு விட்டுறாங்க இங்க இருக்கிற இந்த ஆர்மி மேனேஜ்மெண்ட் ஒரு சொட்டத்தில் இருக்காரு பார்த்தீங்களா டேய் என்னடா ஆச்சு பிரின்ஸுக்கும் இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு டீமன்ஸ் கூட அசாசினேஷன்றாங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கல ஓ பரவாயில்லப்பா என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கிட்டியா அசாசினேஷன் உண்மையாக தான் நடந்துச்சு ஆனா கல்பிரிட் வந்து டீமன் கிடையாது என்னது டீமன் கிடையாது ஆனா டீமன்ஸோட படங்களை நாங்க பார்த்தோமே எப்பா ஒரு நல்லா யோசிச்சு பாரு மிகப்பெரிய நேஷனோட கேபிட்டல் நீ அட்டாக் பண்ற அப்படின்னா சப்ப டீமன்ஸ் வச்சா வந்து சண்டை போடுவா அதே மாதிரி சார் வேல்டர் இப்படி அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க ஒரு சாதாரண டீமனால சார் வேல்டர் கிட்ட வர முடியுமா அவர் அடிக்கணும்னா அட்லீஸ்ட் கமாண்டர் ஸ்டேஜ்ல இருக்கும் ஒரு கமாண்டர் இந்த இடத்துல வருவானா அதுவும் வந்து டைரக்டா கேபிட்டலுக்கு வருவானா லூசுத்தரமான பிளான போட்டு டீமன்ஸ் வர அளவுக்கு அவன் ஒன்றும் முட்டாலாம் கிடையாது அப்போ இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கல என்ன நடந்துச்சா அதை வந்து நீயே இங்க இருக்கிற மாஸ்க் பீப்புளை கேள அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டன்ல இருந்து வந்தவன் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறானுங்க டே யார நீங்க எவரு நீங்க உங்களோட நேம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லல ஐயோ சிச்சுவேஷன் நல்லா இல்லையே இங்க எப்படி தப்பிச்சு போறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா இவங்க யாரு அப்படின்றது சொல்ல வேண்டியிருக்கும் அது கார்டன்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஸோ கார்டன் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது தெரிய வரும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ராஜாவையும் மற்றவங்களையும் கொண்டு வந்து ஒரு ஆர்க் டீமன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணல அப்படின்னா இவன் சொன்ன ஆக்ட் வந்து ஜஸ்டிஃபை ஆகாது அதாவது இன்னொரு நாட்டு கூட இவன் பிளானை போட்டு அங்க இருக்க எல்லாரையும் வந்து கொள்றமான முறையில கொண்டுட்டான்னு சொல்லி மொத்தமே வந்து ஃபோர்த் ஃப்ரெண்ட்ஸ் மேல பழி விழுந்துரும்ன்ற மாதிரி ஆகி போயிடுது அப்போ உள்ள நடக்கிற ஃபைட்ல அந்த பையனுக்கு சரியா சண்டை போட தெரியல போல என்ன மன்னிச்சிருங்க என்ன காப்பாத்துங்க நான் இந்த த்ரோனை கொடுத்துறேன் எல்லாத்தையும் கொடுத்துறேன் என்ன விட்டுருங்க என்னோட உயிர் மட்டும் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல நீ சொல்றதுக்கு உனக்கே வந்து அர்த்தமா இருக்குதா அதை மட்டும் தான் பண்ண போறியா இது எல்லாம் தான் உனக்கு வந்து உள்ள இருந்தா அது ரிசால்வா அப்படின்ற மாதிரி கேட்கறா அதாவது இவனோட உயிரை காப்பாத்தன்ற ஒரே காரணத்துக்காக அவனோட தங்கச்சி அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கொண்டுட்டு அந்த இடத்துல கொடூரமா வந்து சார் வேல்டர் கொண்டு விட்டுட்டு அவ்வளவு ஈஸியா வந்து விட்டு குத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கல நான் சாவன் எனக்கு பயமா இருந்துச்சு அதனால தான் என்ன காப்பாத்துக்க நான் அப்படி பண்ணேன் உனக்கு தெரியும் இல்லையா அதனால தான் தேவையில்லாம என்ன வந்து தப்பா எடுத்துக்காத தயவு செஞ்சு நான் உன்னோட சின்ன தம்பி இல்லையா அதனால எனக்கு காப்பாத்துன்ற மாதிரி கேட்க தயவு செஞ்சு நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அவன் பக்கத்துல இறக்குறாங்க ஒழுங்கா நீ எழுந்து கத்தி எடுத்து சண்டை போட்டு வீர தீர செயல்கள் பண்ணி சாவற மாதிரி பண்ணு நீ ஒன்னு ஆசைப்பட்டனா அதை கடைசி வரைக்கும் அதை பிடிச்சிட்டு நீ சொல்றதான் கரெக்ட்னு சொல்லு அதாவது வில்லன்னா கடைசி வரைக்கும் வில்லனாடுறா கடைசியில திருண்டுன்ற பேர்ல என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது ஏன்னா நீ இந்த ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய பிளானை போட்டு இத்தனை பேரை கொன்ன பிறகு நீ வந்து அதை விட்டு கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் செத்தவங்க அவங்களோட சாவுக்கு வந்து ஒரு அர்த்தமே இருக்காது அவங்க ஒரு விஷயத்த கையில் எடுத்துன்னு வச்சுக்கோங்கள அதை வந்து ஆணித்தனமா நம்ம தான் நம்பணும் அப்படி நம்பி செயல்பட்ட மட்டும் தான் அதுல சாதிக்க முடியும் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவன் வந்து அதை நம்பி ஒழுங்கா செய்யணும் கூர்க்குள்ளே வந்து விட்டு கொடுக்குறனா அப்புறம் அந்த மாதிரி விஷயம் நீ செய்யவே கூடாது முதல்ல நீ எடுக்கிற முடிவுல வந்து உன்னாலே வந்து ஸ்டடியா உட்கார முடியல அப்படின்னா அதுல வந்து அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுத்து என்ன பிரச்சனை அதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடும் இல்லையா ஸோ ஃபைனலா அந்த பையனை கொண்டு விட்டுறாங்க அவ்வளவுதான் அந்த இடத்துல அந்த பேட்டில் முடிஞ்சு போச்சு இதை பார்த்த உடனே அந்த மாஸ்க் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா அவனும் மிக சிக்கமாகி போயிடுச்சு ஏன்னா அவனுக்கு ட்ரெஸ் பண்ண
அந்த பிரின்ஸ் வந்து இறந்து போயிட்டா இல்லையா? ஸோ இங்க இருக்க பிரின்ஸ் எல்லாரையும் கொன்னுட்டு மிச்சம் இருக்க பிரின்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி கிரேட்டன் கூட அவங்க ஒரு எம்பையர் ஃபார்ம் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மீட்டியோர்லாம் ஃபால் ஆகி அந்த கேஸ்ல உடைய ஆரம்பிக்குது. அடப்பாவிங்களா எவன்டா அவங்க பாம்பு போட்டது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்க சென்டஸை காப்பாற்றி கூட்டி தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சதிரி ஓடிட்டு இருக்காங்க. அங்க வந்து மீட்டியார் கிடையாது, நம்ம ஹின்னா அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நம்ம ஃப்ரிஷி எல்லாரையும் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. டே நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் நான் தப்பிச்சு வந்துன்ற மாதிரி அக்கா பாக்குறாங்க. கம்ப்யூட்டர் வழி விட்டாங்க போல. அவன் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவங்க மீட்டப் பண்றதுக்கு வர வழி இங்க பார்த்தேன். அப்படி கூட்டம் வந்துன்ற மாதிரி ஏதோ சாதாரணமாக டூர் போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடப்பாவீங்களா பார்த்து அந்த மாஸ்க் பீப்புள் என்னது கமாண்டர் ஹின்னாவா எல்லாரும் பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, யாரா அந்த மாஸ்க் போட்ட மலு மூட்டைங்க பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்காங்க. அக்கா அக்கா அவங்களுக்கு தாங்க பெரிய சாட்டி ஊற வைக்கிறாங்க, அவங்கள அடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நான் ஏன்டா ஹெல்ப் பண்ணோம். சரி ஓகே நீ என் உயிரை ஒரு வகையில் காப்பாத்திட்டேன், அதனால சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மேஜிக் போட்டு விடுவாங்க. அவ்வளவுதான், அவனுங்கெல்லாம் காலி. ஒரு சின்ன மேஜிக் போட்டு அந்த பொடி பீஸுங்கெல்லாம் முடிச்ச பிறகு அடுத்து நாம் எங்கே செல்ல போகிறோம், டோராவின் பயணங்கள்ன்ற மாதிரி சொல்ல, இல்ல இது டோராவின் பயணங்களா, ஏக்கா நீங்க ஏங்க என் கூட வரீங்க, நான் ஏன் உங்க கூட வரேன், எனக்கு இதுக்கப்புறம் போறதுக்கு இடமும் இல்லை, நான் சும்மா தான் சுத்திட்டு இருக்கேன், அதனால வந்து ஃப்ரிஷ் என் கூட வரீங்களான்ற மாதிரி கேட்டான். நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்றப்பல, ஆமாப்பா நம்ம கூட வெயிட்டான ஆளுங்க தானே, நமக்கு தானே அது நல்ல அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி ஃப்ரிஷ் சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, ஆனா எந்த இடத்துக்கு போகணும்னு நமக்கே தெரியலையாக்கா, எல்லா இடத்துலையும் நம்ம செருப்பம் அடிக்கிறாங்க, வீட்டிலே அடிச்சாருங்க, இதுக்கு மேலே எங்க போறது அப்படின்ற மாதிரி ஹீரோ வருத்தப்பட்டு இருக்காப்ல. பட் அப்பா அக்காக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்காவான மஜாவான அட்டி ஒன்று இருக்குது, அந்த அட்டியில் போயிட்டு அட்டி விட்டுறேன்னு வச்சுங்களேன், நம்ம கொஞ்சம் நாளைக்கு சேஃபாக இருப்போம், அங்கே போயிட்டு பிளான்ஸை மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இருங்க எனக்கு கொஞ்சம் சின்ன டைம் மட்டும் வேணுன்ற மாதிரி சயின்டிஸ்ட் கேட்பாங்க. சரி ஓகே டைம் எடுத்துக்கோங்க, நான் நிறைய பேர் இருக்கிறதுனால டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல ஒரு வித்தியாசமான மந்திரத்தை போட வேண்டியது இருக்குது, அதுக்குள்ள மேட்டர் முடிச்சுடுங்கன்ற மாதிரி சொல்லி அமைச்ச பிறகு உட்காந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க அந்த டியூக்கு காப்பாத்துறாங்க. அந்த டியூக் வேற எதுவும் கிடையாது, இவங்களோட கிராண்ட் ஃபாதர் தான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கல, பதட்டப்படாதீங்க தாத்தா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது முழுசா கேளுங்க. இப்போதைக்கு நான் மேரியட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது, ஆனா நான் கண்டிப்பா திரும்ப வருவேன், நான் திரும்ப வரும்போது இந்த இடத்தோட ராஜாவா நான் மாறுவேன், அதனால அது வரைக்கும் நீங்க பொறுத்துருங்க. வாரே இல்லாத ஒரு கண்ட்ரி நான் உருவாக்க, வாரே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க, இந்த உலகத்தை மொத்தமா பீஸ் என்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கும்போது அவர் முகத்துல ஒரு புலி தெரியுது, இந்த பொண்ணு இதெல்லாம் வந்து செய்வா அப்படின்னு சொல்லி. அப்போ அக்கா மந்திர சர்க்கிள் வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோ கேப்பாப்ல, எக்கா எங்கக்கா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க போறோமா அந்த இடத்தோட பேர் என்ன தெரியுமா, அல்டிமேட்டியம் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அர்த்தமாமா. கிளம்பி அக்கா சொன்ன இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்த பிறகு என்னக்கா இங்க காலியா இருக்குது, உட்காந்து முக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லல, அதனால தான்டா சொல்றேன், அமெச்சூர் பீப்புளால உன்ன மாதிரி குட்டி குழந்தைங்களால உள்ள போக முடியாது அப்படின்னு ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் சலைவான் நான் வந்துட்டேங்க என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி இது ஒரு நெக்கல சுத்திக்கு மந்திரத்தை போட பார்த்தா ஒண்ணுமே நடக்கல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தானே சொன்னீங்க அமைச்சர்ல உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்களே வந்து சின்ன பொண்ணு தானே, அதெல்லாம் கிடையாதுடா 40 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒர்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது திடீர்னு பார்த்தா யார் வந்திருக்கிறது பாத்தியா, ஹின்னாவா ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன கான்டாக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரோஸ் கலர் ஹேர் வச்சு ஒரு அக்கா வெளியே வராங்க. எமல நீ வந்து வேறு நேரத்தில் நான் வந்து கான்டாக்ட் பண்ணோன்னு வெளியே வரல, ஆமா உனக்கு தேவையான எப்போ மட்டும் தான் நீ வெளியே வருவ, அப்ப நான் எதுக்கு வந்து உன்னை வந்து வெல்கம் பண்ணோம் அப்படின்னு அந்த அக்கா கேட்கும்போது அதுல எல்லாம் பாயிண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஓகே இங்க இருக்கணும்னா என்னோட தோஸ்துங்க, இவனுங்களுக்கு கொஞ்சம் அடைக்காலம் தேவைப்படுது, உன்னோட இடத்துல கொஞ்சம் நேரம் தங்க விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லல. பொதுவா என்ன சொல்றா அப்படின்னா நல்லவங்களா தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் சட்டம் அதுக்கு தடையா இருக்குது, என்னதான் பண்றது, சரி ஓகே நீ சொல்றன்றதுனால நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டியா ஃபீஸ்டுக்கு வரவேற்கிறேன்னு ஒரு மந்திரத்தை போட்டு அவங்கள வேற ஒரு வில்லேஜுக்கு டெலிபோர்ட் பண்ணி கூட்டு போறானுங்க. என்ன மாதிரியான வில்லேஜ் இதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து கேட்கும்போது இந்த ஹீரோஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ரூக்கி ஹீரோஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கனவுன்ற மாதிரி நம்ம அக்கா சொல்லிட்டு இருக்கையில எனக்கு என்னன்னு புரியலன்ற மாதிரி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளனேஷன் கேட்கறானா, தம்பி என்னோட பேர் ஹின்சுக் தானே, நீ எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த உலகத்து வரும்போதுன்ற மாதிரி கேட்கும்போது எடுத்த உடனே டீமன் ரேஸ்குள்ள போட்டாக்கா ஆக ஸ்லேவாதக்கா சுத்திட்டு இருந்த ஒரு கேட பண்ண வேலையினால, ஆமாப்பா எல்லாருக்குமே அவங்க லைஃப்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, அதாவது ஹீரோஸோட லைஃப் பத்தி சொல்றாங்க. வர ஹீரோஸ்ல 90% பேர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இறந்து போயிடுவாங்களாமா, ஏன்னா அவங்களுக்கு கேம் எப்படி ஆனது தெரியாது, ஏன்னா இது வந்து சாதாரண கேம் மாதிரி ஒரு வாட்டி செத்துட்டாக்க இன்னொரு வாட்டி லைஃப் வச்சு திரும்பி வருது, அது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது, இது ஒரு ரியல் லைஃப். பேலன்ஸ் பழைக்கிற 10% இருக்காங்களா, அவங்க ஒரு வருஷத்துக்கு மேல வாழ்ந்ததா நிறைய பேர் இல்லவே இல்லை, சில பேர் மட்டும் தான் தப்பிப்பாங்க. தப்பிச்சவங்கல்ல ஹின்னா மாதிரி பவர்ஃபுல் ஆனவங்க வந்து ஒரு சில பேர் மட்டும் தான், ஒரு 1% பீப்புள் தான் இருப்பாங்க. நீ நல்லா வந்து ஹீரோவா டெவலப் பண்ண வச்சுக்கேன், காட்டன் மாதிரி நம்பர் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் தருவாங்க, ஆனா அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணனா உனக்கு வந்து ஒரு மைண்ட்லெஸ் ஹீரோ மாதிரி தான் நீ சுத்திட்டு இருப்ப, உனக்கு வந்து மூளையே இல்லாத மாதிரி உன்னை மொத்தமா மாத்தி விட்டுருவானுங்க. நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுருப்பானு பத்தில ஒருத்தவனுங்க அவனுங்க மாதிரி இன்னும் மாதிரி கமாண்டர் பொசிஷனுக்கும் வந்து ரைஸ் ஆகலாம், ஆனா அப்படி ரைஸ் ஆனாலும் அவங்களுக்கு அடியில் வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த ஹீரோஸ்க்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கும் போல. இந்த அக்கா என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஹீரோஸ்க்கு டுட்டோரியல் ஒன்று இல்லவே இல்லை, இவங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல என்ன பண்ணோம் எப்படி எல்லாம் வந்து கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரா ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க இந்த உலகத்தை காப்பாற்றுற அளவுக்கு டெவலப் ஆவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. இந்த இடம் வந்து ஒரு சோலைவனம் மாதிரி இருக்கும், அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து ஓல்டு ஹீரோஸ் நிறைய பேர் இருப்பாங்க போல, புது ஹீரோஸ் வரும்போது அந்த புது ஹீரோஸ் அவங்க ட்ரெயின் பண்ணி நல்ல வழிக்கு கொண்டு வருவாங்க, அவங்க பெரியவங்களான பிறகு திரும்பி புது ஹீரோஸ் வருவாங்களா, அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா க்ரோ ஆவாங்க, இந்த உலகத்தை காப்பாற்றுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ளவங்களா இருப்பாங்க, அண்ட் அவங்களாலையும் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிலைக்க
கலைக்க முடியும். இதுதான் வந்து கதையே. பட் இது சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா டிராசன் எம்பையரை பொறுத்த வரைக்கும் அதர் வேர்ல்டர்ஸ் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. கேரட்லானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள பயங்கரமா தேடிட்டு இருக்கானுங்க. அதுவும் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தீயா சுத்திட்டு இருக்கானுங்க பல வருஷங்களா. இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கையில அந்த பிங்க் முடியாக்கா நான் சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒருத்தனை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஆலிவென்ட் அப்படின்னு சொல்லப்படுற டிராசனோட ஒரு டியூக் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காமிக்கிறாங்க. டிராசன் எம்பையர் சேர்ந்து ஒரு போல இவரு. அப்ப எங்களுக்கு நல்ல எண்ணத்துல உள்ள எடுக்குதுல நீ, நல்ல எண்ணத்துல எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியுமா? சில ப்ராஃபிட்ஸ் இல்லைன்னா எப்படி? வாழ்க்கைன்னா அப்படிதான். நீ வந்து எதனா ஒன்று விட்டு கொடுத்தா தான் இன்னொன்று கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவர் பேசுறதாச்சும் கேளுன்ற மாதிரி ஹினாகில சொல்ல, அவர் இன்ட்ரோ கொடுத்ததும் ஹீரோவும் அவனோட பேரை பத்தி சொல்லிட்டு இருக்கானா, உங்களை பத்திலாம் எனக்கு தெரியும்பா, நீ சாய் ஹிம்சக்கு, நீ செயின்டஸ், இவங்களோட எல்லா கதையும் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கல செயின்டஸ் சிம்பிளா அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க. இந்த ஒட்டுமொத்த வாரை வந்து நாங்க முடிக்க வரும். டீமன் ரேஸ் கூட வந்து ஒரு வார் போயிட்டு இருக்குது இல்லையா, அந்த ஒட்டுமொத்த வாரை என் பண்றதா எங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ டீமன்ஸ்ன்ற ஒரு எதிரி இருக்காங்க, அவங்களை அடிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபெய்த்ன்ற பேர்ல மக்களை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ண வச்சு அவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் கறந்து பெரியவனுங்களாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. வார்ன்ற பேர்ல நிறைய பேரை கொண்டுட்டு இருக்கானுங்க. சோ ஒரு இடத்துல கெட்டதுன்னு ஒன்று இருந்தாதான் அதை எதிர்த்து போராட்டம் நல்லதுன்னு வரும். அதனால இந்த இடத்துல அவங்க அந்த கெட்டதை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னா அழிச்சிட்டாங்க, இல்லைன்னா அந்த கெட்டது செய்யாம விட்டாங்க அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸ் இருக்கிறதுக்கான அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டீமன்ஸ் வந்து வார் தொடுக்கிறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாலோ இல்ல அவங்க கம்ப்ளீட்டா எஸ்ட் ஆயிட்டாலோ இவங்க எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ மக்களுக்கு ஒரு நல்ல தெளிவு வரும். இந்த பிளைண்ட் ட்ரஸ்ட் பண்ணிட்டு ஏகப்பட்ட ஃபண்டிங் கொடுத்து நிறைய வார்ஸை வந்து நல்லா என்கரேஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான லைஃபை எல்லாரும் வாழ முடியும். டீமன்ஸ் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறேன்னு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தேவைக்கும் அதிகமான காசுங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அந்த நோபல்ஸோட வாழ்க்கைக்கு ஒரு எண்டை போட்டு மக்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை ரிட்டர்ன் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லல. சரி ஓகே, இதுக்கு மேல பேசி அக்கா முதல்ல சொன்ன விஷயத்தை தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட முதல் கட்ட குறிக்கோளா இருக்காது டீமன்ஸை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதும் கிடையாது, ஹியூமன்ஸ் ஒட்டுமொத்தமா அழிக்கிறதும் கிடையாது. அதுக்கு பதிலாக ரெண்டு பேருக்குள்ள ஒரு அமைதி நிலவணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாருமே இந்த உலகத்துல சந்தோஷம் கோ எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா இனமும் சேம் தான், எல்லாருமே அவங்க வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கு ரைட்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம அனுசரிச்சு போனோம். அப்படி இருக்கையில இங்க கார்டியன்ஸ் தேவையில்லை, ஹீரோஸ் தேவையில்லை, லெஜெண்ட்ஸ் தேவையில்லை, யாருமே சண்டை போடணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களோட வாழ்வியல வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லல. சொல்றதெல்லாம் அர்த்தமா தான் இருக்கு, நீ சொல்றது இல்ல நல்ல விஷயமா தான் தெரியுது. ஆனா இந்த இடத்துல வந்து ரொம்ப அதை வீச்சா மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டோட சின்ன பிரின்ஸா இருந்துகிட்டு நீ வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே பீஸ் கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அது எல்லாருக்குமே வந்து அப்ரூவலா இருக்கணும் இல்லையா? அதை டீமன் ரேஸோ நாங்க சண்டை போட மாட்டேன்னு சொல்லணும், ஹியூமன் ரேஸோ சண்டை போட மாட்டேன்னு சொல்லணும். அப்பதான் இந்த பீஸ் அச்சீவ் ஆகும். அப்படி இது மேல நம்பிக்கை இல்லை, எதுக்கு நீங்க எங்களை மீட் பண்ண வந்தீங்கன்ற மாதிரி தான் சயின்டிஸ்ட் கேட்கறாங்க. ஸோ இந்த ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு கெஸ் பண்ணி இருப்பாரு போல, இவங்க கிட்ட பெட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த பேருக்கு வந்திருக்காரு. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனி ரெப்ரசென்ட் பண்றது அவங்களோட ரெப்யூட்டேஷன் தான். அந்த மாதிரி ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்றதும் அவங்களோட ரெப்யூட்டேஷன் தான். அவங்க வந்து எவ்வளவு பெரிய மிலிட்டரி வச்சிருந்தாலும் சரி, சரியான ரெப்யூட்டேஷன் இல்லை அப்படின்னா, மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த எம்பையர் ரொம்ப நாளைக்கு இருக்காது. உங்களுக்கு இதனால என்ன வந்து லாஸ் ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் இப்ப மேரியாட்டுக்கு திரும்ப போயிட்டு அங்க ராஜா ஆகணும்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பப்பட்டா இருக்க மாதிரி ஒரு ராஜாவை உருவாக்கி வைக்குங்க. அப்படி உருவாக்கிக்காங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து சிக்கமாகும். ஏன்னா நீங்க தான் அந்த இடத்தோட பார்டர்ல இருக்கீங்க. ஸோ உங்க கூட ஈஸியா சண்டை போட்டு உங்களை அழிக்கிறதுக்கான அப்ரஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு பயங்கரமா கிரியேட் ஆகும். அதனால தான் ஆபிள்ஸ் அண்ட் மேரியட் என்னன்னா உங்களோட கார்பரேஷன் எதிர்பார்க்கறன்ற மாதிரி சொல்ல, அதை பேசிட்டு வந்த பிறகு எப்படி இந்த கான்வர்சேஷன் போச்சுன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது நல்லா தான் போச்சு. ஆனா இருந்தாலும் டெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாப்ல ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, நீ வந்து இந்த இடத்துல யூஸ்லெஸ்ஸா எதையும் பேசிட்டு இருக்க கூடாது. அதாவது நீ இப்போ ஒரு விஷயம் பேசுறேன்னு வச்சுக்கேன், அதுக்கு வந்து அந்த இடத்துல சாட்சி எதனா ஒன்று ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வெறும் வார்த்தைகளை மட்டும் விட முடியாது. அதனால நீ சொல்றத நிஜப்படுத்துற மாதிரி டீமன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிட்டு வா. அதாவது அவனுங்க வந்து வார் தேவையில்ல, பீஸ் தான் தேவைன்னு சொல்லிட்டு அவனுங்க ஒத்துக்கிட்டானுங்களான்னு வந்து சொல்லு. அப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு எல்லா கார்பரேஷனும் தரோம் இந்த வாரை டோட்டலா எண்ட் பண்றதுக்கு. ஏன்னா இவங்க எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாம எதுவுமே இல்லாம வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இன்கேஸ் எதனா பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்போ ஹீரோ என்ன பண்றான்னா ஷின்னாக்கா பார்த்து கேட்டுட்டு இருக்கான், நீங்களும் பாஸ்ட்ல கேட்டனோட கமெண்டரா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு எதுக்காக நீங்க வந்து டீமன் கிங் ஆர்மில சேர்ந்தீங்கன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் பாஸ்ட்ல இருந்த கதை தேவையில்லாம கலராதுன்ற மாதிரி சொல்லல. அண்ட் இன்வாய்ஸ்ல நீ வந்து வில்லஸ் ஹீரோவை பார்த்துப்பல, அதாவது மூளையே இல்லாத சும்மா சண்டை போடுற ஒரு மிஷின் மாதிரியான ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருப்ப இல்லையா? அவங்கள பார்க்கும்போது உனக்கு என்ன மாதிரி தோணுது? அவங்களுக்குலாம் பேர் இருக்கான், நான் சரியான பப்பட்ஸ் நினைச்சேன், ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, அவங்களும் இந்த உலகத்துக்கு நம்மள மாதிரி வந்த ஹீரோஸ் தான். ஆனா கார்ட்டூன் அவங்கள அப்படி மாத்திக்கிட்டு இருக்குது. என்னால் அதை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஏன்னா அது எனக்கு ஒரு கெட்ட கனவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு போல, ஆனா அக்கா அதை பத்தி ஷேர் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஆபிள்சன் அக்கா மட்டும் வெளியே போயிட்டு உட்காந்து ஒரு மாதிரி சோகாச்சியா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு ஈஸியான சிச்சுவேஷன் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான். நீங்க வந்து வருத்தப்படக்கூடிய அவசியமே கிடையாது, ஏன்னா நீங்க பண்ற விஷயம் நல்ல விஷயம். அதனால வந்து நீங்க பெருமையா நினைங்க, அதை நினைச்சு அதை நோக்கி ஓடுங்க. கடைசி வரைக்கும் நீங்க வந்து உங்களோட ஆசையை நிறைவேற்றத்துக்கான போராட்டத்தில் நீங்க ஈடுபடணும். அதாவது அவங்க ஒரு காஸ்க்காக போராடுறாங்க, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்து பீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க, அது தப்புன்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா அப்படி யோசிச்சிட்டாங்கன்னா அதை பண்றதுக்கான அர்த்தமே இருக்காது. அண்ட் இந்த உலகத்துல உங்க மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பெரிய பர்சன் யார் தெரியுமா? அது நீங்க தான். ஒருவேளை உங்களை நீங்களே வெறுத்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல யார்
யாருமே உங்களை வந்து லவ் பண்ண மாட்டாங்க, யாருமே உங்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால முதல்ல உங்க மேல நீங்க ட்ரஸ்ட் வைங்க, அதுதான் முக்கியம். அதுக்கு அவங்க அழுதுகிட்டு என்ன சொல்றான்னா, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து அர்த்தமே இல்லாம செத்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாம் வந்து அர்த்தமே இல்லாத சாவ செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட செத்தவங்க சர்வைவர்ஸான நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு போறாங்க. அதான் இவங்க வந்து வாழ்றாங்க அப்படின்னா அவங்க செத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? ஸோ உண்மையாவே இவங்க ஒரு ராஜா ஆகும்போது உண்மையாவே இந்த உலகத்துல பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது தான் அவங்க எல்லாருக்கும் இறந்ததுக்கு ஒரு அர்த்தத்தை நான் கொடுத்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு மட்டும் தான் நான் கடைசி அழுவ போறேன், நாளையிலேருந்து அழுவ மாட்டேன், என்னோட சாய்ஸை ரெக்ரெட் பண்ண மாட்டேன், என்னோட சாய்ஸ் வந்து கேவலம் தப்புன்னு நினைக்கவே மாட்டேன், நான் சூஸ் பண்ற போறது எல்லாமே இந்த உலகத்தோட பீஸ் அச்சீவ் பண்ற இந்த ஒரு கோலுக்காக தான். அதனால இன்னைக்கு மட்டும் என்ன கண்டுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஷோல்டரை சாஞ்சிட்டு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவங்களை ஜட்ஜ் பண்ணல, எதுவும் பண்ணல, ஏன்னா அவனுக்கு அந்த சிச்சுவேஷன் நல்லாவே புரியுது, அவங்களோட எமோஷன்ஸ் வந்து வெளியிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படி சைலண்டா இருக்காப்ல. அவ்வளவுதான், அப்படி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் சீரிஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை. மலினியரங்க.